உங்கள் குடும்பம், நண்பர்கள், இந்த கிரகம் கூட என அனைத்தையும் விட்டுவிட்டு எல்லையற்ற விண்வெளி இருளில் மிதப்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் சூரிய உதயத்திற்கு விழித்தெழுந்து உங்கள் கீழ் உள்ள முழு உலகத்தையும் ஒரே பார்வையில் பார்த்து, வரலாற்றில் ஒரு சிலரே நீங்கள் பார்ப்பதை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு உண்மையான விண்வெளி முன்னோடி, சாதனை படைத்த விண்வெளி வீராங்கனை மற்றும் அச்சமற்ற ஆய்வாளரான சுனிதா வில்லியம்ஸின் வாழ்க்கை. அவர் பூமிக்கு அப்பால் 322 நாட்களுக்கு மேல் செலவழித்து 7 விண்வெளி பயணங்களை முடித்து இப்போது போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலத்தை இயக்க தயாராகி வருகிறார். இது மனித விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் எப்படி உலகின் மிகவும் திறமையான விண்வெளி வீரர்களில் ஒருவராக உயர்ந்தார்? புவியீர்ப்பு விசையை மீறுவதற்கும் மனித ஆய்வுகளின் எல்லைகளை தள்ளுவதற்கும் அவளை எது தூண்டியது? ஏனென்றால் சுனிதா வில்லியம்ஸின் கதை அசாதாரணமானது அல்ல. செப்டம்பர் 19, 1965 அன்று ஓஹியோவின் யூக்ளிட்டில் பிறந்த சுனிதா வில்லியம்ஸ், மாசசூசெட்ஸின் நீதம் நகரில் இந்திய மற்றும் ஸ்லோவேனிய பாரம்பரியத்தை கலந்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்தார். வளர்ந்த பிறகு அவர் சுறுசுறுப்பானவர், சாகசக்காரர், தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி எப்போதும் ஆர்வமாக இருந்தார். ஆனால் இளம் சுனிதா வளர்ந்ததும் என்னவாக வேண்டுமென்று நீங்கள் கேட்டால் அவர் ஒரு விண்வெளி வீரராக சொல்லியிருக்க மாட்டார். உண்மையில் விலங்குகள் மற்றும் இயற்கையால் ஈர்க்கப்பட்ட ஒரு கால்நடை மருத்துவராக வேண்டும் என்று ஒரு காலத்தில் கனவு கண்டார். ஆனால் வாழ்க்கை எப்போதும் போல வேறு திட்டங்களை கொண்டிருந்ததோடு சுனிதாவின் நட்சத்திரங்களை நோக்கிய பயணம் அவள் எதிர்பார்க்காத இடத்தில் தொடங்கியது. கடலில் அவர் அமெரிக்க கடற்படை அகாடமியில் பயின்றார். அங்கு அவர் ஹெலிகாப்டர் விமானியாக பயிற்சி பெற்றார். மத்தியதரை கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவில் அதிக ஆபத்துள்ள பயணங்களை மேற்கொண்டார். ஒழுக்கம், மீள்தன்மை மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். பின்னர் அவரை நாசாவின் சிறந்த விண்வெளி வீரர்களில் ஒருவராக மாற்றிய குணங்கள். ஆனால் வானத்தில் பறந்த பிறகும் அவர் இன்னும் அதிகமாக விரும்புவதை உணர்ந்தார். பூமியை தாண்டிச் செல்ல விரும்பினார். விமானப் பயணத்தில் மிகவும் ஆபத்தான மற்றும் சவாலான வேலைகளில் ஒன்றான சோதனை விமானியாக மாறுவதன் மூலம் தனது வரம்புகளை மேலும் அதிகரிக்க அவள் முடிவு செய்தாள். அங்கு விமானிகள் சோதனை விமானங்களை அதீத வேகத்திலும் உயரத்திலும் பறக்கிறார்கள். விண்வெளி ஆய்வு என்ற யோசனையில் அவள் உண்மையிலேயே காதல் கொண்டாள். பின்னர் 1998 அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் அழைக்கப்பட்டாள். நாசா அவளை ஒரு விண்வெளி வீரராக தேர்ந்தெடுத்தது. விமானியிலிருந்து விண்வெளி வீரராகும் பாதை கடினமானது. சுனிதா தீவிர பயிற்சி பெற வேண்டியிருந்தது. கற்பனை செய்யக்கூடிய மிக கடுமையான சூழ்நிலைகளில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டாள். விண்வெளி நடை உருவகப்படுத்துதல்களுக்காக நீருக்கடியில் பயிற்சி பெற்றார். வனப்பகுதிகளில் உயிர் வாழும் திட்டங்களில் வாரக்கணக்கில் செலவிட்டார். ரோபோ ஆயுதங்களை இயக்க கற்றுக்கொண்டார். மேலும் சர்வதேச குழு உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ள ரஷ்ய மொழியையும் சரளமாக புரிந்து கொண்டார். ஆனால் அனைத்து கடின உழைப்பும் பலனளித்தது. பல வருட இடைவிடாத தயாரிப்புக்கு பிறகு அவளுடைய தருணம் இறுதியாக வந்தது. டிசம்பர் 2006 சுனிதா வில்லியம்ஸ் தனது முதல் விண்வெளி பயணமான எக்ஸ்பெடிஷன் 14-15 கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் ஷட்டில் டிஸ்கவரி மூலம் புறப்பட்டார். இலக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் ISS, விண்வெளி வீரர்கள் வசிக்கும் மற்றும் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் ஒரு பெரிய சுற்றுப்பாதை ஆய்வகம். அடுத்த 195 நாட்கள் அவர் பூஜ்ய ஈர்ப்பு விசையில் வாழ்ந்தார். சந்திரன், செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் மனிதர்கள் உயிர் வாழ உதவும் அறிவியல் சோதனைகளில் அவர் பணியாற்றியதால் சிரமமின்றி மிதந்தார். ஆனால் சுனிதா ஒருபோதும் வழக்கத்தை பின்பற்றியவர் அல்ல. இதற்கு முன்பு யாரும் செய்யாத வகையில் அவர் வரலாற்றை உருவாக்கினார். பூமியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாஸ்டன் மராத்தானை ஓடிய போது சுனிதா அதே 42 கிலோமீட்டர் இடைவெளியில் பந்தயத்தை ஓடினார். ISS ஒரு ட்ரெட்மில்லில் ஓடினார். அவரது உடல் நுண் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப மாறுவது, பூமியின் ஈர்ப்பு இல்லாமல் அவரது தசைகள் பலவீனமடைவது மற்றும் எதுவும் இடத்தில் இல்லாத சூழலுக்கு அவரது மனம் சரிசெய்தல் ஆகியவற்றுடன் சாதிக்க மன உறுதி இருந்தால் எதுவும் சாத்தியமில்லை என்பதை அவர் நிரூபித்தார். ஆனால் விண்வெளியில் ஓடுவது அவர் செய்த மிகவும் துணிச்சலான விஷயம் அல்ல. சுனிதாவும் ஒரு விண்வெளி வீரராக ஆனார். வெளியே 7 முறை காலடி எடுத்து வைத்து விண்வெளியின் வெற்றிடத்தில் மிதந்து 50 மணி நேரத்திற்கும் மேலாக செலவிட்டார். அவர் அத்தியாவசிய உபகரணங்களை பழுது பார்த்தார். சோலார் பேனல்களை நிறுவினார். மேலும் முக்கியமான அமைப்புகளில் பணியாற்றினார். எல்லாவற்றையும் விண்கலத்துடன் இணைத்து தன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் எல்லையற்ற கருமை மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு அசைவும் துல்லியமாக இருக்க வேண்டும். நிலையத்திற்கு வெளியே உள்ள ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றியது. ஒரு தவறு, அவள் என்றென்றும் விண்வெளியில் மிதக்க முடியும். ஆனால் சுனிதா ஒவ்வொரு சவாலையும் அமைதியான உறுதியுடன் கையாண்டார். அவள் விண்வெளியில் உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அவள் செழித்து வளர்ந்தாள். 2012 எக்ஸ்பெடிஷன் 32 கீழ் 33க்காக விண்வெளிக்கு திரும்பினார்.
இந்த முறை ISS இன் தளபதியாக ஒரு விண்வெளி வீரர் பெறக்கூடிய மிக உயர்ந்த மரியாதைகளில் ஒன்று. விண்வெளி நிலையத்தை கட்டளையிட்ட வரலாற்றில் 2வது பெண்மணி என்ற பெருமையை பெற்றார். முக்கியமான ஆராய்ச்சியில் ஒரு குழுவை வழிநடத்தினார். விண்கல செயல்பாடுகளை கண்காணித்தார். மேலும் கற்பனை செய்யக்கூடிய மிக தீவிர சூழல்களில் கூட பெண்கள் தலைமை பாத்திரங்களை ஏற்க முடியும் என்பதை நிரூபித்தார். அவர் மீண்டும் துணிச்சலான விண்வெளி நடைப்பயணங்களைச் செய்தார். சிக்கலான விண்வெளி நிலைய அமைப்புகளை பராமரித்தார். மேலும் எதிர்கால விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் அதிக தூரம் பயணிக்க உதவும் புதிய சாதனை சோதனைகளில் பணியாற்றினார். அவரது 2 பயணங்களின் முடிவில் சுனிதா வில்லியம்ஸ் அந்த நேரத்தில் வரலாற்றில் வேறு எந்த பெண்ணையும் விட அதிக நேரம் விண்வெளி நடைப்பயணத்தில் செலவிட்டார். மேலும் உலகின் மிகவும் திறமையான விண்வெளி வீரர்களில் ஒருவராக மாறினார். ஆனால் அவர் இன்னும் அதை முடிக்கவில்லை. இவ்வளவு சாதித்த பிறகும் சுனிதா வில்லியம்ஸ் இன்னும் நட்சத்திரங்களை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் விண்வெளி பயணத்தின் எதிர்காலத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அதிநவீன விண்கலமான போயிங் CC-100 ஸ்டார்லைனரை அவர் செலுத்தவுள்ளார். இந்த பயணம் வணிக விண்வெளி பயணத்திற்கு வழிவகுக்கும் என்றும், விண்வெளி வீரர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விண்வெளி சுற்றுலா பயணிகள் கூட பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையிலும் அதற்கு அப்பாலும் ஒரு நாள் பயணம் செய்வதற்கான கதவுகளை திறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திரன், செவ்வாய் மற்றும் ஆழமான விண்வெளியில் நிரந்தர மனித குடியிருப்புகளை நிறுவுவதற்கான முதல் படியாக இது இருக்கலாம். ஒரு காலத்தில் விலங்குகளுடன் இணைந்து பணியாற்ற விரும்பிய ஒரு இளம் பெண்ணிலிருந்து மனித ஆய்வின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் விண்வெளி தளபதி வரை சுனிதா வில்லியம்ஸ் வானம் எல்லை அல்ல என்பதற்கு வாழும் சான்றாக இருக்கிறார். இது வெறும் ஆரம்பம். அவரது பயணம் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கானவர்களுக்கு, குறிப்பாக இளம் பெண்கள் மற்றும் சாத்தியமானதை தாண்டி கனவு காணத் துணிந்த விண்வெளி வீரர்களுக்கு ஒரு உத்வேகமாகும். அவர் தடைகளை தகர்த்தெறிந்து வரலாற்றை மீண்டும் எழுதியுள்ளார். மேலும் சாத்தியமற்றதை தாண்டி உங்களை நீங்களே தள்ளிக்கொண்டால் ஈர்ப்பு விசையையே நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும் என்பதை நமக்கு காட்டியுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் மனித ஆற்றலை மறுவரையறை செய்துள்ளார். ஆர்வம், விடாமுயற்சி மற்றும் தைரியத்தால் நாம் சாதிக்கக்கூடியவற்றுக்கு வரம்புகள் இல்லை என்பதை நிரூபித்துள்ளார். அவர் ஒரு விண்வெளி வீரர் மட்டுமல்ல, அவர் மனித உறுதியின் சின்னம். தெரியாதவற்றை உண்மையாக ஆராய்பவர். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரி. உங்கள் கனவுகள் எவ்வளவு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் அவற்றை துரத்த அவர் உங்களை ஊக்கப்படுத்தியிருக்கலாம். சுனிதா வில்லியம்ஸின் பயணத்தால் நீங்கள் வியப்படைந்தால் அந்த லைக் பொத்தானை அழுத்தவும். மேலும் நம்ப முடியாத விண்வெளி கதைகளுக்கு குழு சேரவும். யாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் அடுத்த சிறந்த விண்வெளி வீரராக இருக்கலாம். ஒருவேளை ஒரு நாள் நீங்கள் நட்சத்திரங்களை தொடுவீர்கள்.